ஆயில் இல்லாமல் க்ரீன் சிக்கன் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, 3 to 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கணும். 2 பீஸ் இஞ்சி, கொஞ்சோண்டு பூண்டு போட்டு 2 to 3 டேபிள் ஸ்பூன் தயிர் விட்டு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். 1/2 kg சிக்கன் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் அதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மேரினேட் பண்ண டைம் இல்லைனாலும் நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம். அது டேஸ்ட்லாம் அப்படியே தான் இருக்கும். இப்போது பேனில் எல்லா ஸ்பைசஸையும் போட்டுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். நம்ம ஆயில் ஊற்றாமல் இருக்கிறோம்ல, அதனால் கொஞ்சோண்டு ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அதை நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஒரு ஆனியன் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். அந்த ஆனியன் நல்லா குக் ஆகிற வரைக்கும். நம்ம எண்ணெய் நெய் எதுவுமே ஊற்றாமல் நம்ம செய்கிறனால பிடிச்சிரும், சீக்கிரமே கீழே அடி பிடிச்சிரும். ஸோ நம்ம தண்ணி விட்டு குக் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி காலியாக ஊற்றி நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஒன்ஸ் ஆனியன் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த மேரினேஷனை ஃபுல்லாக அப்படியே உள்ளே போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடணும். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. பெருசாக இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பெருசாக தேவையே கிடையாது. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும், நீங்கள் டயட்டில் இருக்கீங்க, இல்லை டாக்டர் ஆயில் கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். ப்ளஸ் உங்களுக்கு இதில் ஆட் ஆன் கலோரிஸும் எதுவுமே கிடையாது. கொஞ்சோண்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா வேக விட்டுறணும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம கரம் மசாலா, சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் அது 3 ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். நீங்கள் பச்சை மிளகா கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா நீங்கள் சில்லி பவுடரோட அளவை கம்மி பண்ணிக்கலாம். நீங்கள் பச்சை மிளகா நிறையா போட்டுட்டு நீங்கள் சில்லி பவுடர் போடாமையே கூட ஸ்கிப் பண்ணிடலாம். அது உங்கள் விஷ் தான். அந்த டேஸ்ட் பொறுத்து உங்களுக்கு சில்லியோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும், க்ரீன் சில்லியோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சில்லி பவுடர் போட தேவையில்லை. ஒன்ஸ் சிக்கன் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு அந்த தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்ததும் அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான ஈஸியான சிக்கன் ரெசிபி இது. சுத்தமாக ஒரு டீஸ்பூன் கூட ஆயில் நம்ம ஊற்றாமல் பண்ணியிருக்கோம். இது ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டில் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸே கிடையாது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.